குடும்பத்தை பிடிக்காத கணவனுக்கு தான் வந்து நிறைய வாக்குறுதி கொடுத்து தன்னோட ஒய்ஃபை வந்து நான் நல்லா பார்த்துக்கிறேன், என் குழந்தைங்கள பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தைங்கள பெற்று எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம், நான் மறு வாழ்க்கைக்கு போகிறேன், என் அம்மாவுக்கு பிடிக்கல, என் ஃபேமிலிஸ்க்கு பிடிக்கல, மதம் மாறினதுனால வந்து மதம் மாற்றிட்டோம் தன்னை நம்பி மதம் மாறி தன்னை குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் மறந்து தன்னுடைய சுயநலத்துக்காக வீட்டை விட்டு போயிட்டு தான் சந்தோஷம் நல்லா இருக்கணுன்றதுக்காக வீட்டை விட்டு போயிட்டு தான் மனைவி என்ன கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்க என்ன கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்களோட படிப்பு என்ன இருக்குது அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அதெல்லாம் நம்ம ஏன் கண்டுக்கணும், அந்த வீட்டை விட்டு வந்துட்டோமா அதோடு முடிஞ்சிச்சு அப்படின்றது மட்டும் நினைக்கிற கணவன்மார்களுக்காக சிலதை சொல்கிறேன். தான் லட்சமாக சம்பாதிப்பாங்களாம், சொத்தெல்லாம் வச்சுருப்பாங்களாம், எல்லாம் வச்சுருப்பாங்களாம். ஆனால் மனைவி மக்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு ஒரு ரூபா காசுக்கு கணக்கு பார்ப்பாங்க. அல்லாஹ் வந்து பார்த்துட்ருக்காரு. ஏன்னா தான் வந்து குழந்தைக்கு மனைவிக்கு தன்னுடைய நரம்புலேருந்து உருவானது தான் வந்து தன்னுடைய குழந்தைகள்னு சொல்லிட்டு முதுகெலும்புலேருந்து உருவானதுன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய ரத்தத்தில் தன்னுடைய தலைமுறையில் வந்த குழந்தைங்களுக்கே நான் ஏன் செய்யணும்னு கணக்கு பார்க்குற சில கணவன்மார்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த பூமியில். அவங்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. இது வந்து தன்னுடைய குழந்தைங்க தான் ரத்தன்றத கடமையை மறந்துட்டு சில அட்வொகேட் பேச்சை கேட்டு கோர்ட்டில் வந்து எவ்வளோ பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிட்டு அலைகிறாங்க. அந்த அட்வொகேட்ஸ் வந்து அவங்களுக்கு பணம் வருது, அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க வந்து வாதாடிட்டு போயிடுவாங்க. அது தன்னோட மனைவி குழந்தைங்களுக்கோ தன்னுடைய குடும்பத்துக்கோ அந்த காசு பணத்தை வந்து செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா இருப்பாங்களா? அடுத்தவங்களோட குடும்பத்தை கெடுத்து இந்த மாதிரி சம்பாரித்து வாழ்வாங்களா? அதையும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு நேர்மையாக வந்து நீ உனக்கு பிடிச்சிருக்கா ஓகே, நீ உனக்கு பிடிக்கலையா டிவோர்ஸ் கொடுக்குறியா, அதுக்கு உண்டான செட்டில்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக கொடுப்பா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நல்ல வக்கீலுக்கு அழகு. சில வக்கீல் வந்து உனக்கு வந்து பிடிக்கலைனாலும் நீ வந்துரு, பிடித்தாலும் நீ வந்து வந்துரு, அதுக்கு உண்டான செட்டில்மெண்ட்டோ இதுவோ நம்ம உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் தூக்கி எறிகிற மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கொண்டு போகிறாங்க. அந்த நேர்மை அந்த இதெல்லாம் வந்து அந்த அவங்களுக்கு தெரிய மாட்டேன்னா இல்லை வந்து அவங்க அதெல்லாம் தூக்கி கீழே வச்சுட்டு வந்து தொழில் நடத்த வந்தாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த பாவத்தெல்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்கு சேர்த்துக்கிறாங்க. இந்த கணவன்மார்கள்லாம் எப்போ தான் திருந்த போகிறாங்கன்னே தெரியல. இப்படி அநியாயத்துக்கு வந்து பணத்தை வந்து வர்றவங்களுக்கு எப்படி வரப்போகிறானே தெரியாது. அவளே அடுத்தது ஏமாற்ற தான் போகிறான். இப்படிப்பட்ட கணவன்மார்கள் வந்து எந்த பெண்மணிகிட்டையும் நிரந்தர சந்தோஷத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க, நிரந்தர சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா முதல் மனைவியை குழந்தையை கொடுத்துட்டு ஒரு கணவன் வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறான்னா அந்த பொண்ணையும் அதே மாதிரி தான் சித்திரவதை செஞ்சுட்டு அதுக்கும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு அலைஞ்சிட்ருப்பான். ஸோ அப்போ மறு வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுக்கிறான்னா அவனால் வாழ முடியுமா? அம்மா பேச்சை வந்து கேட்டு வாழலாம், இல்லைன்னு தப்பே சொல்லக்கூடாது. அவங்கள பார்க்குறது எல்லாமே கடமை தான். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் என்றைக்கு வந்து தலையிட பட வச்சு தன் குடும்பத்தை பிரிக்க வைக்க அம்மாவே செயல்படுறாங்களோ அப்போ வந்து தன்னை நம்பி வந்த மனைவி தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து தான் வந்து தீங்கு செய்கிறோம், அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறோம், அவங்களுடைய தலைமுறையே கெடுக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தோணலை. அது தோன்றப்ப நாடி நரம்பு அருந்து தான் யாருன்னு புரியும் போது குச்சி ஊனி தோலை வந்து சுருங்கி வர்றப்ப அந்த மனைவி குழந்தை ஏற்றுக்கும் போது அப்போ அவங்க வந்து தான் செய்கிற தப்பை உணர்வாங்க. அது வரைக்கும் அந்த உண்மையான மனைவி குழந்தைங்க வந்து அவருக்காக வெயிட் பண்ணுவாங்க. இதை அவர் புரிஞ்சுப்பாங்க. அதாவது குடும்பத்தை விட்டு போகிறவங்க ஒரு கட்டத்தில் புரிஞ்சு தேடி வருவாங்க. நன்றி.